அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். நம்முடைய கண்டம் இருக்குதே, இது ஆசிய கண்டம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆசிய கண்டத்து மக்களினுடைய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று அப்படின்னு நம்முடைய அறிஞர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள். அது என்ன அப்படின்னா, உடல் பருமன் அப்படின்றது இப்பொழுது இந்த காலத்திலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒரு பிரச்சனை. குண்டா இருக்கிறது அப்படின்றது நம்முடைய சிக்கல்களில் ஒன்றாகவே ஆகிக்கொண்டு வருகிறது அப்படின்றாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய தாய்மார்கள் கூட டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என் புள்ள ரொம்ப ஒல்லியாக இருக்கிறான், குண்டாகிறதுக்கு மருந்து கொடுங்க அப்படிம்பாங்க, பார்த்துருப்பீங்க. புள்ள குண்டா இருந்தால் அது ஒரு அழகு அப்படின்னு. குண்டா இருக்கிறது அழகு தான். ஆனால் நம்ம அழகாக இருக்கிறோமா, குண்டா இருக்கிறோமா, ஒல்லியாக இருக்கிறோமா அப்படின்றத விட ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை முதல்ல மனசில் வாங்கிக்கணும். குண்டாக இருக்கிறதும் ஒல்லியாக இருக்கிறதும் அவரவர்கள் பரம்பரையை பொறுத்துது, ஜீன், டிஎன்ஏ இதெல்லாத்தையும் பொறுத்துது அப்படின்றாங்க. அதுவும் பல காரணங்களில் அதுவும் ஒன்று. ஒரு பரம்பரையில் எல்லாருமே அப்படி இல்லைன்றப்போ நான் புள்ள மட்டும் அப்படியே கஷ்கு முஷ்குன்னு ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நடக்காது. அதனால் குண்டாக இருப்பதை விட புள்ளை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறதா என்பது முக்கியம். இதை முதலில் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நாம் எவ்வளவு குண்டா இருக்கலாம். இந்த வெயிட்டு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பாக நாம் எவ்வளவு வெயிட் இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு மருத்துவ ரீதியாக ஒரு அளவு சொல்கிறாங்க. நம்முடைய உயரம் இருக்கிறது இல்லையா, இந்த உயரத்துக்கும் எடைக்கும் ஒரு தொடர்பு சொல்கிறாங்க. இப்போ சென்டிமீட்டரில் ஒருத்தர் 160 சென்டிமீட்டர் இருக்கிறாருன்னு வைங்க. உங்கள் சென்டிமீட்டரில் உங்கள் உயரத்தை அளந்து அதை ஒன்றை எடுத்து விட்டால் மீதி என்ன இருக்கோ அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலான்றாங்க. இப்போ ஒருத்தர் 160 சென்டிமீட்டர் இருக்கிறார் உயரத்தில் அப்படின்னா 160ல் 1 எடுத்துருங்க, மீதி 60 இருக்குது. நீங்கள் 60 கிலோ அல்லது கொஞ்சம் 2 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமான எடை, உங்கள் உயரத்திற்கு ஏற்ற எடை இருக்கிறது அப்படின்றதுக்கான அளவுகோல். கொஞ்சம் குறையலாம், கொஞ்சம் கூடலாம், அது பரவாயில்ல. ஆனால் ஒரேடியாக இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா, உயரத்தை அதிகமாக்க முடியாது, எடையை தான் குறைச்சாகணும். சில பேர் நான் உயரத்தை அதிகப்படுத்திட்டா இன்னும் நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு, அது கிடையாது. ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே உயரம் என்பது அவ்வளவுதான், நின்றுவிடும். எடை என்பது ஒரு அறிஞர் தான் சொன்னார், விதி மதி இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்கள் உயரம் இருக்குதே அது விதி, அதை இனிமேல் மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் எடை இருக்குதே அது உங்கள் மதி, அதை நீங்கள் இஷ்டப்படி கையாண்டு அதை குறைக்கலாம் அப்படின்னார். அடிப்படையாக நம்முடைய உயரத்தை சென்டிமீட்டரில் அளந்து ஒன்றை எடுத்தால் மீதி இருப்பதை உங்கள் எடையாக அங்கீகரிப்பது ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அளவுகோல். சில பேர் எடை அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு பட்னி கிடப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப கெடுதலான செயல் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன், நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாம விட்டீங்க அப்படின்னா அடுத்த வேளை சேர்த்து வச்சு சாப்பிட தோணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அப்படி தானே பழக்கி இருக்கிறோம். அதனால் பட்டினி கிடந்து உடல் இளைப்பது என்பது சாத்தியம் அல்ல. சாத்தியம் தொடர்ந்து அதே செய்யக்கூடாது. விரதம் இருக்கிறப்போ, சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு விரதம் இருக்கிறமே, அப்போ கூட சாத்வீகமான உணவு, பழம், பால் அந்த மாதிரி சாப்பிடலாமே தவிர கொலப்பட்டினி அப்படின்றது உடம்புக்கு ஆகாது. காரணம், செரிமானத்துக்கான அந்த அமிலங்கள் உள்ளே சுரக்கும். நம்ம கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட்றோன்னு வைங்களேன், 1:30 மணிக்கு சாப்பிட்றோன்னு வைங்களேன், உடம்பு அந்த உணவை செரிப்பதற்கான அந்த அமிலங்களோட தயாராக இருக்கிறது. வயிற்றில் அந்த அமிலங்கள் சுரக்கும். இப்போ அந்த நேரத்தில் நம்ம உணவை போடுறப்போ அது செரிக்க வைக்குது. நம்ம போடாமல் பட்னி கிடக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த அமிலங்கள் வயிற்றை சுற்றி இருக்கிற அந்த மெம்பரேன்ஸ் எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் அல்சராக வருகிறது அப்படின்றாங்க. அப்போ பட்டினி கிடப்பது என்பதை முற்றிலும் தவிர்த்து விட்டு அந்த நேரத்தில் எளிமையான சாத்வீகமான ஆகாரத்தை சாப்பிடுவது தான் விரதம் இருக்கிறவர்களுக்கு கூட மருத்துவம் சொல்லுகிற நெறிமுறை. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு வெயிட்டு குறையறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டார். டாக்டர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை சொன்னார். அதாவதுங்க, ரொம்ப ஹெவியாக எல்லாம் சாப்பிடாதீங்க, லைட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு இருக்கிறார்.
நல்ல யோசனை டாக்டர் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு 10 நாளில் திரும்ப அங்கேருந்து வந்து, டாக்டர் வெயிட் முன்ன விட அதிகமாகிடுச்சு டாக்டர். எப்படிங்க லைட்டாக தானே சாப்பிட்டீங்க? ஆமாம் டாக்டர் லைட்டாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னா லைட்டாக சாப்பிட்டு வெயிட் ஏறிடுச்சுன்னு. அதாவது டாக்டர் இவர் விளக்க ஆரம்பித்தார். அதாவது இப்போ தண்ணியில் எண்ணெயை விட்டால் எண்ணெய் மிதக்குது. ஆமாம், அப்போ தண்ணியை விட எண்ணெய் லைட்டு தானே? ஆமாம் லைட்டு தான். அந்த எண்ணெயில் வடையை நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வடை சுட்ட உடனே மிதக்குது. அப்போ எண்ணெயை விட வடை லைட்டு தானே? ஆமாம் வடை லைட்டு தான். இப்போ தண்ணியை விட எண்ணெய் மிதக்குது, எண்ணெய் லைட்டு, எண்ணெயில் வடை மிதக்குது, அப்போ வடை லைட்டு. அந்த வடையில் தினம் ஒரு 5-6 சாப்பிட்டேன் டாக்டர்னா உனெல்லாம் கட்டி வச்சு உதைக்கணும்பாங்களே, அந்த மாதிரி ஃபுல் கட்டு கட்டுறதுல எடை குறைய வேண்டும் என்றால் வடையை விட்டு இருக்கணும். இவர் நல்ல எதெல்லாம் வெயிட் அதிகமாக்குமோ அதை தின்னுட்டு டாக்டர் வெயிட்டே குறையலையே அப்படின்னா, இதிலே மருத்துவர் பங்கை விட நம்முடைய பங்கு தான் மிக முக்கியம். குண்டா இருக்கிறதுல 2 வகை உண்டு. என்ன தெரியுங்களா? உடம்பே குண்டா இருக்கிறது, இன்னொன்று வயிறு மட்டும் குண்டா இருக்கும். வயிறு மட்டும் குண்டா இருக்கிறது தான் தொப்பை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் தொப்பை வந்தது அப்படின்னா சில பேர் பார்க்கறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க, ஆனால் தொப்பை வந்திருக்கும். என்ன அர்த்தம்? இந்த கோச் பொட்டேட்டோ அப்படிம்பாங்க. சோஃபாவில் உக்காந்துக்கிட்டு சிப்ஸு தின்னுக்கிட்டே பார்க்குறது, டிவி பார்க்குறது, அப்புறம் வேறு ஏதாவது நொறுக்கு தீனி தின்னுக்கிட்டே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உடம்பு குண்டாகுதோ இல்லையோ தொப்பை கண்டிப்பாக உழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் உட்காருகிற அந்த கோணம் அது கூட தொப்பை விழுவதற்கு காரணமாக இருக்கிறது. நிமிர்ந்து உட்கார்ந்து பழகுகிறவர்களுக்கு முதுகெலும்பும் நேராக இருக்கும், சுவாசம் நன்றாக இருக்கும், தொப்பை விழுவதற்கான வாய்ப்பு குறையும். இதெல்லாம் ஏங்க சுலபமான விஷயங்க. கடும் உழைப்பாளிகள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்க குண்டா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தொப்பை இருக்காது, அவங்களுக்கு நோய் நொடியே இருக்காது. உழைப்பு தான் ஆரோக்கியத்திற்கு சரியான மருந்து. உழைப்பு ஒன்றுதான் என்றென்றைக்கும் நம்முடைய உடம்பு குண்டாக இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கான வழி. உழைப்புதான் ஒரு தேசம் உயர்வதற்கு மட்டுமல்ல, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வழி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.